ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை பெரியது. என் உதடுகள் துதித்து போற்றுமே நேசரே. என் ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை பெரியது. என் உதடுகள் துதித்து போற்றுமே நேசரே. நிரந்தன் தேவன் நிரந்தன் ராஜன் உயர்ந்த அடைக்கலம் கேடகமாம். நிரந்தன் தேவன் நிரந்தன் ராஜன் உயர்ந்த அடைக்கலம் கேடகமாம். பெரிய காரியம் செய்திருமே. பெரிய காரியம் செய்திருமே. பெரிய காரியம் செய்திருமே. பெரிய காரியம் செய்திடுவே. நான் பாவத்தை நேசித்தேன், தீய வழிகளை நாடினேன். வேதத்தை நேசிக்க என்னை மாற்றினே தேவனே. நான் பாவத்தை நேசித்தேன், தீய வழிகளை நாடினேன். வேதத்தை நேசிக்க என்னை மாற்றினே தேவனே. நிரந்தன் தேவன் நிரந்தன் ராஜன் உயர்ந்த அடைக்கலம் கேடகமா. நிரந்தன் தேவன் நிரந்தன் ராஜன் உயர்ந்த அடைக்கலம் கேடகமா. பெரிய காரியம் செய்திருமே. இன்னும் பெரிய காரியம் செய்திருமே. இன்னும் பெரிய காரியம் செய்திருமே. இன்னும் பெரிய காரியம் செய்திடுவே. உன் செவியை சாய்க்கின்றீர், என் ஜபத்தை கேட்கின்றீர். என்னை வெளிச்சத்தில் நடத்தியே
என் ஜீவனை காக்கின்றீர், செவியை சாய்க்கின்றீர், என் ஜபத்தை கேட்கின்றீர், என்னை வெளிச்சத்தில் நடத்தீர், என் ஜீவனை காக்கின்றீர். நிரந்த தேவன், நிரந்த ராஜன், உயர்ந்த அடைக்கலம் கேடகமா. நிரந்த தேவன், நிரந்த ராஜன், உயர்ந்த அடைக்கலம் கேடகமா. இன்னும் பெரிய காரியம் செய்திருந்தீ, இன்னும் பெரிய காரியம் செய்திருந்தீ, இன்னும் பெரிய காரியம் செய்திருந்தீ, இன்னும் பெரிய காரியம் செய்திடுவே. பேசு வசந்த். இந்த அருமையான காலை வேளையில் நாம் எல்லோரும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தங்கள் எல்லோரையும் இந்திய கிறிஸ்துவ சபையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு வசனத்தோடு நம்ம தியானிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 9. இந்த வசனத்தில் இப்படியாக கூறுகிறது, பலகொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இந்த இடத்துல இப்படியாக தேவன் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். இந்த வசனம் அதுல பார்க்கும் பொழுது யோசுவா அவரு லீடரா பொறுப்பேற்றிருக்கிற நேரம் அது. அதுக்கு முன்பாக மோசஸ் இருந்தாரு. தேவன் அவரை வழி நடத்தினாரு. அநேக பிரச்சனைகள் மத்தியில அவரை வழி நடத்தினாரு. இன்றைக்கு மோசஸ் இல்லாத நேரத்துல, அதாவது அவருடைய இறப்புக்கு பிற்பாடு யோசுவா அந்த பொறுப்பேற்று இருக்கிறாரு. அந்த நேரத்துல யோசுவாவை அந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்காக தேவன் உற்சாகப்படுத்துறாரு. சோ இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையும் இப்படியாக தான் இருக்கிறது. முதலாம் அலை வந்தது, 2ஆம் அலை வந்தது, 3ஆம் அலை வரும் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு எத்தனை அலைகள் வந்தாலும் நாம அதெல்லாம் சந்திக்க நேரிடணும். இப்படி பார்க்கும் பொழுது இந்த வசனமானது நம்ம எல்லாருக்கும் உற்சாகத்தை கொடுக்கிறது மற்றும் நம்பிக்கையை கொடுக்கிறது. நம்ம தேவனுக்குள் பலம் கொண்டு அவருக்குள் திருடமாயிருந்து எந்த விஷயத்துக்கும் திகையாத, கலங்காத, நம்ம எல்லா நேரத்திலும் நம்ம செய்யற காரியங்களிலும், நம்ம யோசிக்கிற விஷயங்களிலும் மற்றும் நம்ம தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை மூலியமாக அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார் என்று வேத வசனத்தில் கூறுகிறது. அதே போல் கண்டிப்பாக தேவன் நம்மளோடு இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கிருபையினால் மட்டுமே நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு காலை ஆராதனை மூலியமாக அவரை முழு மனதோடு ஆராதித்து அவருக்கு மகிமையை செலுத்துவோம். இந்த நேரத்தில் ஒரு சிறிய ஜெபத்தோடு தொடங்குவோம். ஜபிக்கலாம். நேற்றும் இன்றும் வென்று மாறாத அற்புதமான தேவனே, இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க இந்த ஒரு வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி தேவனே, நீர் எங்களோட கூட இருந்து ஒவ்வொரு நாட்களும் கர்த்தாவே வழி நடத்தி கொண்டு வரீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களுடைய எல்லா கஷ்டமான நேரத்திலும் இக்கட்டான நேரத்திலும் கர்த்தாவே நீர் எங்களை காத்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். இனிமே கூட கர்த்தாவே நீங்க தான் எங்களை வழி நடத்தி கொண்டு வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
தேவனே கண்டிப்பாக எங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லா பலஹீனத்தினாலும் கர்த்தாவே நாங்க அகன்று தேவனே உண்மையில் விசுவாசத்தோடு உங்களிடத்திலிருந்து இந்த பலனை பெற்று தேவனே எந்த விஷயத்துக்கும் கலங்காமல் தேவனே திருடமாய் தேவனே உங்களை ஆராதிக்கவும் உங்களுடைய ராஜ்யத்தில் நிலைத்து நிற்கவும் தேவனே உதவி செய்யும்படி உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் சுவாமி சகோதரிகள் கர்த்தாவே உண்மை ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவே கண்டிப்பாக அவங்க முழு மனதோடு அவங்களுடைய எல்லா கவலைகளையும் கர்த்தாவே தேவனே விட்டு உண்மை முழு மனதோடு ஆராதிக்க நீங்க உதவி செய்யும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் சுவாமி சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் கர்த்தாவே போதிக்க இருக்கிறார் கர்த்தாவே. தயவு செய்து அவரோட கர்த்தாவே நீங்க இருந்து அவரை வழிநடத்துமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த முழு ஆராதனை கர்த்தாவே உங்களுடைய பரிசுத்த ஆவின் வல்லமையினால் வழிநடத்துங்க என்று உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. இதுல பங்கிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் கர்த்தாவே. கண்டிப்பாக இந்த ஒரு கூட்டம் தேவனே இந்த ஆராதனை முடியும் பொழுது கர்த்தாவே நாங்கள் எல்லோரும் ஒரு தெளிவான மனதோடு தேவனே பலம் கொண்டு தேவனே செல்ல நீங்க உதவி செய்யும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த நேரம் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்தி எல்லாவற்றும் ரட்சகரும் கர்த்தருமான இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஹோசன்னா 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 உன்னதத்திலே ஹோசன்னா 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 உன்னதத்திலே உம்மை உயர்த்திடுவேன் உம்மை உயர்த்திடுவேன் துதி நிறைவுடனே கர்த்தரே நீர் உயர்த்திடுவேன் ஹோசன்னா உன்னதத்திலே மகிமை ராஜராஜனே மகிமை ராஜராஜனே துதி நிறைவுடனே கர்த்தரே நீர் உயர்த்திடுவேன் மகிமை ராஜராஜனே. ஓகே, காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்படி சொல்றீங்களா? தம்ஸ் சொல்றீங்களா எல்லாருமே? வெரி குட், தேங்க்யூ சோ மச். இந்த காலை வேளையில தேவனை ஆராதிக்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. ஆமென். அநேக பேருக்கு இந்த ஒரு பாக்கியம் இல்லாம இருக்குது, தேவனை ஒரு குடும்பமா வந்து ஆராதிக்கிறது. ஆனா தேவன் இன்னைக்கு நம்ம அனைவருக்குமே இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம அனைவருமே சுகமா இருந்து எந்த ஒரு தொந்தரவு இல்லாதபடிக்கு தேவன் இந்த காலை வேளையில ஆராதிக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துக்கிறார். தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இந்த நேரத்துல தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். இந்த நற்செய்தியை கூட தேவனுடைய கரங்களில் நாம் ஒப்படைப்போம், ஜெபிப்போம். இதோ தகப்பனே, இந்த அருமையான காலை வேலையை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி. நாங்க ஒரு குடும்பமாக ஒரு சபையாக கர்த்தாவை சேர்ந்து இந்த காலை வேலையில ஆராதிக்கிறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்க ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லா தேவைகளையும் நீங்க சந்தித்து கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை போற்றும்படிக்கு நீங்க கிருபை செய்யலாம் தகப்பனே. இத கர்த்தாவே, நாங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தாவே நீங்க எங்களை கைவிடாத ஒரு தேவனா இருக்கிறீர் தகப்பனே. கர்த்தாவே, நீங்க எங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்தி கொண்டு இருக்கிற தேவனா இருக்கிறீர். இந்த ஆராதனையை கூட இந்த நற்செய்தியை கூட பரிசுத்தாவின் மூலியமா பேசுறதுக்கு நீங்க கிருபை செய்தல வேணும் என்று இந்த வேலையில ஜெபித்து தலா இயேசுவின் மூலியமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். ரைட், ஓகே. சகோதர சகோதரிகளே, நாம் இந்த மாதத்தின் கடைசி ஒரு ஞாயிறாக இருக்கிறது. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜூலை மாதம் முழுவதும் தேவனானவர் அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்குவார் என்று. அது மட்டும் இல்ல, உங்களை வந்து பாதுகாத்து இம்மட்டுமா வழிநடத்தி வந்திருக்கிறார்.
நாம் அடுத்த வாரம் ஆகஸ்ட் மாதத்துக்கு கால் எடுத்து வைக்க போகிறோம். இது கடைசி ஒரு ஜூலைல கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது. ஆமென். கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். தினந்தோறும் கடவுள் நம்மள வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே அநேக விஷயங்களை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். நற்செய்திகள் மூலியமாக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மூலியமாக, பல விதமான வழியை பத்தி நாம் படித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் அனைவருக்குமே இந்த நற்செய்தி, ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி மிகவும் உபயோகரமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ரைட். சோ இன்றைக்கு கூட நாம் வழி என்ற ஒரு தலைப்புல நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ரைட். சோ என்னுடைய தலைப்பு இன்றைக்கு என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, துன்பத்தின் தற்போதைய நிலை. ஆமென். இன்னைக்கு நான் உங்களிடம் கேட்கும் பொழுது, என்ன உங்களுடைய துன்பத்தின் நிலை என்ன என்று கேட்கும் பொழுது, நிச்சயமாக அனைவருக்குமே சில துன்பங்கள் இருக்கும் இல்லைங்களா? யாருமே துன்பம் இல்லாத ஒரு நபர் இந்த உலகத்திலே இல்லை. உங்களுடைய துன்பத்தின் நிலை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அநேக பேர் அநேக துன்பங்களை நீங்க சொல்லலாம். துன்பம் என்றால் என்ன? சில அர்த்தம். துன்பம் என்றால் வலி, கஷ்டம். ஓகே, இந்த மாதிரியான விஷயத்துல இந்த மாதிரியான ஒரு அர்த்தங்கள்ல நாம சொல்லலாம். வலி, கஷ்டம். அவன் இந்த சூழ்நிலையில நிச்சயமாக நம்ம அநேக வழிகள்ல இருக்கலாம், துன்பத்துல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம். அவன் நம்மளுடைய கேள்வி என்னவாக இருக்கிறது என்றுதான் இன்னைக்கு நாம் ஆலோசனை பண்ண போகிறோம். அவன் என்னுடைய துன்பங்கள், எனக்கும் துன்பங்கள் இருக்கலாம், உங்களுக்கும் துன்பங்கள் இருக்கலாம். உங்களுடைய துன்பங்களும் என்னுடைய துன்பங்களும் வேறுபட்டதா இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துல பிறந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் துன்பம் என்று நிச்சயமாக இருக்கு. ஆமென். துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை. ஓகே, நாம் எப்பொழுது அந்த துன்பத்தை வென்று வருகிறோமோ அப்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை இன்பமாக மாறும். ஆமென். சோ இன்றைக்கு நாம் இந்த விஷயத்தை நாம் ஆராதிக்க போக இருக்கிறோம். ஓகே, சோ நமக்கு தெரியும் இந்த துன்பம் எப்படியாக இந்த உலகத்துக்கு வந்தது. தேவன் படைக்கும் பொழுது எல்லாமே சந்தோஷமாக தான் படைத்தாரு. மனித குலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் உங்களையும் என்னையும் படைத்தார். ஆனால் எப்படி இந்த துன்பம், எப்படி இந்த வலி, எப்படி இந்த கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்தது அப்படி என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆதியிலே ஓகே எப்படியாக மனிதன் ஆதாம் ஏவாள் தேவனுடைய அந்த ஒரு கீழ்ப்படியாமையை இழந்ததினால் அந்த துன்பம் என்ற ஒரு விஷயம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு நுழைந்தது. ஆமென். நமக்கு தெரியும் சகோதர சகோதரிகளே, ஜெனிசிஸ் சாப்டர் 3:16 நமக்கு தெரியும் எப்படியாக தேவனானவர் அந்த துன்பத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஓகே, ஆதாம் ஏவாள் அந்த திராட்சை தோட்டத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாம ஒரு விஷயம் நடந்த பொழுது தேவனானவர் அந்த திராட்சை ஏதேன் தோட்டத்தை விட்டு அகற்றுகிறார். அகற்றும் பொழுது சில குறிப்போட சொல்லி அகற்றுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏவாளுக்கு என்ன சொல்கிறார்? நீ குழந்தை தரிக்கும் பொழுது நீ துன்பத்தோட கஷ்டத்தோட நீ தரிப்பாய் குழந்தையை அப்படின்னுட்டு ஒரு விஷயத்துல நம்ம அங்க பாக்குறோம். ஜெனிசிஸ் சாப்டர் 3:16. அது மட்டும் இல்ல, ஆதாமுக்கு என்ன சொல்கிறார்? நீ வேர்வை சிந்தி நீ கஷ்டப்பட்டு நீ உன்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்றுவாய். ஓகே, இந்த ஒரு துன்பம், இந்த ஒரு கஷ்டம், இந்த ஒரு வலி ஆதியில கீழ்ப்படியாமனால வந்தது. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆமா இல்லையா சகோதர சகோதரிகளே? ஓகே, அதனால்தான் இன்னைக்கு தேவன் நம்மளை படைத்ததே இன்பமாக இருக்கிறது தான் நம்மளை படைத்தார். ஆனால் துன்பம் கூட இன்பத்தில் சேர்ந்து விட்டது. அதனால் டெஃபினட்டா அந்த துன்பத்திலையும் தேவனானவர் நம்முடன் இருக்கிறார். சோ பைபிள் வசனங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது அநேக விதமான
பைபிள்ல நம்ம வேதாகமத்துல பார்க்கும்போது அநேக விதமான துன்பங்கள், பாடுகளை நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக நாம் பார்க்கிறோம் எப்படியாக ப்ரீவியஸ் ஸ்லைட். ஓகே, எப்படியாக இயேசுவானவர் சிலுவையில துன்பங்கள் பட்டு, கஷ்டங்கள் பட்டு, வழிகள் பட்டு இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, யோனா ஒரு மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்து துன்பப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். ஐசக்கை நாம் பார்க்கும் பொழுது எப்படியாக ரெபேக்காவை திருமணம் செய்வதற்காக, திருமணம் செய்து குழந்தை வருவதற்காக 20 ஆண்டுகள் அவர் காத்திருக்க வேண்டுமா இருந்தது. ஜேக்கபை நம்ம பார்க்கும் பொழுது எப்படியாக 20 ஆண்டுகள் கழித்து அவருடைய சகோதரரை பார்க்கிறார். எவ்வளவு ஒரு வலி, எவ்வளவு ஒரு துன்பங்கள் பட்ட பிறகு அவருடைய சகோதரரை பார்க்கிறார். ஆனால் அவருடைய தாயை பார்க்க முடியவில்லை. ஜோசப்பை பத்தி நமக்கு தெரியும், எவ்வளவு ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், வழிகள் பட்டு அவர் 22 வருடங்கள் ஆன பிறகு அவருடைய குடும்பத்தை அவர் பார்க்கிறார். அநேக விதத்துல அவர் ஜெயில இருந்துகிறார், அநேக கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். இஸ்ரேல் தேசத்து மக்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனியன் அடிமைத்தனத்துல இருந்தார்கள். அது எரேமியா தீர்க்கதரிசி மூலியமா இஸ்ரேலுக்கு சொல்லி, பாபிலோன் அவர் அடிமைத்தனத்துல 70 வருஷம் இருந்தார். இஸ்ரேலர்கள் அது மட்டுமில்ல 100 வருடம் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எவ்வளவு ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், வலிகள் பட்டிருந்தார்கள். யோபு நமக்கு தெரியும், யோபு எவ்வளவு விதமான ஒரு கஷ்டங்கள், வலிகள், துன்பங்கள் அவர் பட்டிருக்கிறார் என்று. அது மட்டும் இல்ல, ஐசையா தீர்க்கதரிசி அவருடைய இன்னொரு பெயர் அவர் என்னவென்று அழைக்கிறார் என்று பார்க்கும் பொழுது துன்பத்தின் ஒரு சேவகன் அப்படி என்று வசனம் அவரை கூறுகிறது. ஆமென். அது மட்டும் இல்ல, புதிய ஏற்பாடுல நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்துல நாம் பார்க்கும் பொழுது அநேக அப்போஸ்தலர்கள், சிஷ்யர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அநேக துன்பங்களையும் வலிகளையும் அனுபவித்தார்கள். இந்த மாதிரியாக சகோதரர்களை நாம் பைபிள்ல கூட பார்க்கும் பொழுது அநேக துன்பங்களை, அநேக பாடுகளை மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆமென். இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், வலிகள் வரும் பொழுது நமக்குள்ள சில கேள்விகள் எழும்பும் இல்லைங்களா? என்ன கேள்விகள் எழும்பும்? ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைடு. நம்மளுடைய வாழ்க்கையில சில கேள்விகள் எழும்பும். என்ன கேள்விகள்? கடவுள் உண்மையில் இருக்கிறாரா? ஏன் இந்த மாதிரியான துன்பங்கள், ஏன் இந்த மாதிரியான கஷ்டங்கள், ஏன் இந்த மாதிரியான வலி எனக்கு? அப்படி என்று நம்மளுடைய குமரல்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? தேவன் நிச்சயமாக இருக்கிறாரா அப்படி என்று. ஆமென். அதற்கு விடை என்ன நாம் சொல்லும் பொழுது, நிச்சயமாக இருக்கிறார், தேவன் நிச்சயமாக இருக்கிறார். நாம் கஷ்டப்படுவதால் கடவுள் இல்லை என்றே நாம் சொல்ல முடியாது, அல்லது கடவுள் அமைதியாக இருப்பதால் கடவுள் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரியான கேள்விகள் நம்மளுடைய எண்ணங்களில் வருவது சகஜமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மற்றொரு கேள்வி நம்மளுடைய எண்ணத்தில் என்ன வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய ஜெபங்களை கடவுள் கேட்கவில்லையா? என்னுடைய ஜெபத்தை கடவுள் கேட்கலையா? எதுக்காக கேட்கல, என்னதுக்காக கேட்கல? அந்த ஒரு குமரல்கள் நம்மளுடைய உள்ளத்துல எழும்புகிறது. நிச்சயமாக தேவனானவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது கேள்வி என்ன வருகிறது என்று நாம் சொல்லும் பொழுது, கடவுளின் இருப்பை என்னால் ஏன் உணர முடியவில்லை? சில சமயம் நாம் மினிஸ்ட்ரிக்கு வரலாம், சபைக்கு வரலாம், கடவுளுடைய பிரசன்னத்தை நான் எதற்காக உணர முடியவில்லை அப்படி என்று நம்மளுடைய ஆலோசனையில போறது வழக்கமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. சகோதர சகோதரி, அதற்கு விட என்னவென்று நாம் சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது, நிச்சயமாக நாம் தொடர்ந்து அவரை தேட வேண்டும். ஆமென். நாம் தொடர்ந்து அவரை தேடும் பொழுது நிச்சயமாக அவர்
நம்மளுடைய பிரசன்னத்தில் காண்பார். ஆமென். நம்மளுடைய வழியில் அவரை பார்க்க முடியும், நம்மளுடைய நோவில் அவரை பார்க்க முடியும், நம்முடைய துன்பங்களில் அவரை பார்க்க முடியும். அதுதான் மத்தேயு 5:8 கூறுகிறது, இருதயத்தில் தூய்மையானவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் கடவுளை காண்பார்கள். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய அந்த பிரசனத்தை காண முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய யோசனைகளோ நம்மளுடைய எண்ணங்களோ தேவனுக்கு விரோதமான ஒரு விஷயமாக மாறுபட்டு இருந்தால்தான் அவருடைய பிரசனத்தை காண்றதுக்கு நம்மளால முடியாது. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது, நம்மளுடைய இருதயம் தூய்மையாக இருக்கிறதா என்று நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கிறது சகோதர சகோதரர்கள். நம்மளுடைய இருதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனை அவர்கள் காண்பார்கள், தேவனை அவர்கள் தரிசிப்பார்கள். இதுக்கு நாம் தேவனை தினந்தோறும் தரிசித்துக் கொண்டிருக்கணுமா? தேவனுடைய பிரசனம் என்னுடன் இருக்குது அப்படி என்று நமக்குள் அந்த உணர்வு இருக்கிறதா? இல்லை என்றால் இன்னைக்கு ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆமென். நான் என்னுடைய இருதயத்தில் தூய்மையான ஒரு நபரா இருக்கிறேனா என்று கேள்வி நாம் கேட்க வேண்டியதா இருக்கிறது. ஆமென். ஓகே, சோ நாம் இன்றைக்கு அபக்குக் என்ற இந்த புஸ்தகத்திலிருந்து சில கேள்விகளை அவர் உங்களை போலையும் என்ன போலையும் அவர் தேவனிடத்தில் கேட்கிறார். சில கேள்விகள் இன்னைக்கு 2 தலைப்புல நாம் இன்னைக்கு காலை ஆராதனையை தியானிக்க போகிறோம். ஆமென். நான் சொன்னது போல துன்பத்தின் தற்போதைய நிலை நம்மளுடைய கண்களில் பார்க்கும் பொழுது அநேக கேள்விகள் நம்மளுடைய எண்ணங்களில் வருகிறது அல்லவா? அதே போலதான் அபக்குக் வாழ்ந்த காலத்தில் அநேக துன்பங்கள், அநேக அக்கிரமங்கள் நடக்கும் பொழுது அவர் சில கேள்விகளை தேவனிடத்தில் கேட்கிறார். சோ நமக்கு எல்லாருமே தெரியும், தீர்க்கதரிசி அப்படி என்று சொல்லும் பொழுது தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி மக்களுக்கு கொடுப்பதுதான் தீர்க்க தரிசனம். ஆனா இங்க நாம் அபக்குக் கூட தீர்க்கதரிசி தான் என்ற வசனம் சொல்லுகிறது. ஆனால் இவர் என்ன செய்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவன் செய்கிற கிரியைகளை, தேவன் செய்து கொண்டிருக்கிற சில விஷயங்களை பார்த்து மக்கள் கேட்கிற சில கேள்விகளை அதை கேட்டு அந்த கேள்விகளை தேவனிடத்தில் முறையிடுகிறார். ஆமென். அபக்குக் ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவர் கடவுள் கிட்ட இருந்து மக்களுக்கு விஷயங்களை சொல்ல, மக்கள் கிட்ட இருந்த ஒரு குமரல்களை, ஒரு கேள்விகளை தேவனிடத்தில் எடுத்துக்கொண்டு போகிறார். அதுதான் நாம் இங்க பார்க்கிறோம். ஆமென். முதலாவது அதிகாரம் 1-4 முடிய இன்றைக்கு சில புள்ளிகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் என்ன இங்க பார்க்கிறோம் சொல்லும் பொழுது அபக்குக்கின் புகார். துன்பங்கள் வரும் பொழுது சில புகார்கள் நாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அவர் மூலியமா தான் துன்பங்கள் வந்துச்சு. நிச்சயமாக சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக துன்பங்கள் நாம் படுகிறது, நாம் கஷ்டப்படுகிறதா இருக்கலாம், வலியா இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய தவறுகள் மூலியமாக நமக்கு அந்த வலி, அந்த துன்பங்கள் வரும். நாம் செய்கிற அந்த தவறுகள் மூலியமாக, சில நேரங்களில் பிறர் செய்கிற அந்த தவறுகள் மூலியமாக நமக்கு வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு அந்த தேசத்துல அந்த ஒரு பாவங்கள் நிறைந்த ஒரு விஷயங்களை பார்க்கும் பொழுது அபக்குக்கானவர் சில புகார்களை தேவனிடத்தில் கொண்டு போகிறார். அந்த தற்போதைய துன்பத்தின் நிலையை பார்த்து அபக்குக்கானவர் தேவனிடத்தில் சில புகாரை எடுத்துக்கொண்டு போகிறார். அது என்ன புகாராக இருக்கிறது, என்ன தேவனிடத்தில் அவர் பேசுகிறார் என்று சில நிமிடம் நாம் இந்த வசனங்கள் மூலியமாக தியானிப்போம். நம்முடைய சகோதரர் டொமினிக் அவர் இந்த வசனத்தை நாம் படிக்க போகிறார். ஆபக்குக் 1வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை. ஆபக்குக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழும்புகிறவர்கள் உண்டு.
ஆகையால் நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபொழுதும் சொல்லாமல் போகிறது. துன்மார்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், அதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. ஆமென். ஆமென். சோ நமக்கு தெரியும் சகோதர சகோதரர்களே, என்ன ஒரு புகார். அபகுக்குடைய மன ஆழத்தில் இருக்கிற அந்த குமரல்கள், யூத தேசத்துல அநேக விதமான அந்த ஒரு தீய பழக்க வழக்கங்கள், தீய சிந்தனைகள், தீய செயல்களை அவர் பார்த்து அவருடைய வேதனையினால தேவனிடத்தில் புகார் வைக்கிறார். சகோதர சகோதரி, நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில நம்மை சுற்றி இருக்கிற சில நம்மளுடைய சமுதாயத்துல அநேக விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற துன்பங்களையும் துயரங்களையும் சட்டவிரோதமான காரியங்களையும் திருட்டுகளையும் கொலைகளையும் பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு குமறுகள் ஏற்படும் இல்லைங்களா? ஓகே, நமக்குள் ஒரு கேள்விகள் ஏற்படும். தேவனே, ஏன் இந்த மாதிரியான ஒரு சோதனை, ஏன் இந்த மாதிரியான ஒரு அட்டூழியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. அவன் அபக்குக்கு பார்க்கும் பொழுது அவர் யாருக்கிட்டமே அவர் போய் கேட்கல, தேவனிடம் முறையிட்டார். அவன் தேவனிடம் புகார் செய்தார். தேவனே, ஏன் இந்த மாதிரியான சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இந்த மாதிரியான தீவிரமான ஒரு ஒரு விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் துன்மார்க்கர்கள் இந்த மாதிரியான தீய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று தேவனிடத்தில் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரர்களே. இன்றைக்கு நம்மை சுற்றி சமுதாயத்துல கூட நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் இதுல கூட இருக்கலாம், நம்மளுடைய குடும்பத்துல கூட இருக்கலாம், சில விஷயங்கள் நடக்கும் பொழுது டெஃபினட்டா நம்மளுடைய உள்ளத்துல கூட குமரல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நாம் தேவனிடத்தில் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆமென். நாம் வேற யாரிடமே எடுத்து போகும்போது நமக்கு அதுக்கு பதில் கிடைக்காது, நமக்கு வேண்டிய பதில் கிடைக்காது. ஆனா தேவனிடத்தில் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அதற்கு உரிய பதிலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சோ அபக்குக்கு நாம் இங்க பார்க்கிறோம், இந்த உலகத்துல அநேக அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் தேவனானவர் எதுவுமே கேட்கல, தேவனானவர் எதுவுமே கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த நேரத்துல தேவனானவர் சில பதில்களை அபக்குக்கு கொடுக்கிறார். என்ன பதில்களா இருக்கிறது? அபக்குக்கு 1வது அதிகாரம் 5 இருந்து 7 முடிய சகோதரரை படிக்க நான் விருப்பப்படுகிறேன். ஆமென். வசனம் 5 முதல் 7 வரை. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு கமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமும் ஆன ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டி கொள்ளை தேசத்தை விசாலங்களில் நடத்துவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலே உண்டாகும். ஆமென். சகோதர சகோதரிகளே, அபக்குக்கு எழுப்பின அந்த புகாருக்கு தேவன் கொடுத்த பதில் என்ன? தேவனுடைய பதிலாக இருக்கிறது, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். ஆமென். சோ நிச்சயமாக நாம் தேவனிடத்தில் போகும் பொழுது ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய முதலாவது குறிப்பு என்னவென்று நாம் சொல்லும் பொழுது, okay, so let us believe God does amazing wonders. கடவுள் அற்புதமான அதிசயங்களை செய்பவர் என்று நம்புவோம். ஆமென். நாம் என்ன சூழ்நிலையில இன்னைக்கு இருந்தால் கூட பரவாயில்லை. ஆமென். இன்றைக்கு இந்த உலகம் என்ன சூழ்நிலை இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் நாம் கடவுள் அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார் என்று நாம் நம்பும் பொழுது நிச்சயமாக அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். சகோதர சகோதரர், அதுதான் அபக்குக்கு ஒரு குறிப்பை தேவனானவர் அங்க கூறுகிறார். நான் அதிசயத்தை நான் செய்ய போகிறேன், நீ உன்னுடைய கண்களால்
காண முடியாது, நீ விசுவாசிக்க முடியாத அளவுக்கு நான் காரியங்களை செய்ய போகிறேன் அப்படி என்று அபக்குக்கு ஒரு உத்தரவாதத்தை நாம் கொடுக்கிறதை இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, நான் சொன்னது போல யூதா தேசத்துல அநேக விதமான அநியாயங்களை, நீதிமான்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு தேவனார் பாபிலோன் என்ற தேசத்தை எழுப்பி, பாபிலோன் தேசம் சில குறிப்புகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன மாதிரியான மக்கள் பாபிலோன் மக்கள்? கடவுளுக்கு விரோதமான, அவர்களும் கடவுளுக்கு விரோதமான செய்கிற ஒரு மக்களாக இருக்கிறார். ஆனால் அந்த மக்களை வைத்து யூத தேசத்துக்கு கீழ்ப்படிதலை தேவனானவர் கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆரம்பித்து இருக்கிறார். ஆமென். அதுதான் தேவனானவர் அபக்குக்கு சொல்லுகிறார், நான் இந்த மக்களுக்கு சில விஷயங்களை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அவர்கள் நிச்சயமாக இந்த ஒரு தற்போதைய நிலையிலிருந்து அவர்கள் மாறுபட போகிறார்கள். நீ ஆச்சரியமான காரியத்தை நீ பார்க்க போகிறாய் என்று தேவனானவர் அபக்குக்கு நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நிச்சயமாக சகோதர தேவனானவர் அற்புதமான தேவன். ஓகே, அதிசயமான தேவன். அவர் ஆதியிலிருந்தே நாம் பார்க்கிறோம் எப்படியாக அதிசயம் செய்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். ஓகே, சில உதாரணங்களை நாம் பார்க்கும் பொழுது எப்படியாக அதிசயத்தை தேவனுடைய மக்கள் மேல் செய்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தது ஒரு விஷயம். மோசே காலத்துல ஓகே, எல்லா ஆண் குழந்தைகளையும் அந்த ராஜா கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கும் பொழுது மோசைய ஒரு சின்ன ஒரு பாஸ்கெட்ல போட்டு நதியில விடும் பொழுது எப்படியாக தேவனானவர் மோசையை பாதுகாத்தார் என்று அந்த அதிசயத்தை தேவனானவர் நடத்தி இருக்கிறார். அவன் யாரு அந்த கட்டளையை கொடுத்தார்களோ அதே அரண்மனையில மோசே தேவன் போய் அந்த இடத்துல அவர் வாழும்படிக்கு தேவன் கட்டளையிட்டார். ஆமென். சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான அதிசயத்தை தேவனானவர் செய்து இருக்கிற விஷயமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் மக்கள் ஈஜிப்த் தேசத்தை விட்டு போகும் பொழுது ஈஜிப்த் தேசத்து மக்கள் அவர்களை துரைத்து கொண்டு வரும் பொழுது ஓகே, சமுத்திரம் கடல் இருக்கும் பொழுது கடல் பிரிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, எப்படி ஒரு அற்புதமான ஒரு தேவனா இருக்கிறது, அதிசயமான ஒரு தேவனா இருக்கிறது. சரித்திரத்திலே இல்லாத ஒரு அளவுக்கு கடலை பிரித்தெடுத்து அதுக்கு ஒரு பாதையை கொடுத்து அவருடைய மக்களை காப்பாற்ற ஒரு தேவனா இருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் ஜெரிகோ வால். ஜெபத்தின் மூலியமாக அந்த எரிகோ சுவரை உடைவதை நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே, இல்லைங்களா? ஓகே, ஜெபத்தினால கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஓகே, நோய்கள் குணமாகும். ஓகே, அநேக விதமான அற்புதங்கள் செய்யப்படும். ஆனால் இது ஆதியிலே ஜெபத்தின் மூலியமாக என்ன நடந்திருக்கிறது? ஜெபத்தின் மூலியமாக இந்த பெரிய ஒரு ஜெரிகோ வாலே உடைந்து சிதறி போனதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அற்புதமான தேவனா இருக்கிறார். நான்காவதாக கோலியாத் என்கிற அந்த பெரிய ஒரு மனிதனை ஓகே, அவர் எவ்வளவு ஒரு அவனுடைய ஹைட் வெயிட் பார்க்கும் பொழுது தாவீதோடைய அநேக விதத்துல அவன் பலசாலியாக இருந்தான். இந்த மாதிரியான ஒரு பலசாலியான ஒரு கோலியாத்தை ஒரு சின்ன தாவீதானவர் அந்த கோலியாத்தை வீழ்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். தேவனானவர் அற்புதமான தேவன் அல்லவா சகோதர சகோதரிகளே? அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இயேசுவானவர் என்ற அந்த குழந்தையை நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்தார். ஓகே, இந்த உலகம் பாவத்துல இருக்கும் பொழுது அட்டூழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அநேக விதமான பாவ குழியில போய் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு என்ற அந்த பாலகனை தேவனானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பியதை நாம் இங்க பார்க்கிறோம். அற்புதமான விஷயம் இல்லைங்களா? அநேக மக்கள் இருள் நடக்கும் பொழுது, பாவத்துல நடக்கும் பொழுது, அட்டூழியங்கள் நடக்கும் பொழுது, அநேக துன்பங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது
இயேசு என்ற பாலகன் இந்த உலகத்துக்கு உதித்தார். இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமில்ல, இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே சகோதர சகோதரிகளே, இது அவரு இந்த சிலுவையில மறிக்க மட்டுமல்ல, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இவ்வளவு ஒரு அற்புதமான காரியங்களை செய்திருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய துன்பத்தின் தற்போதைய நிலையில என்ன மாதிரியான கேள்விகள் நாம் எழுப்புகிறோம்? இன்னைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தேவன் இருக்கிறாரா? தேவன் இல்லையா? ஏன் என்னுடைய பிரசனத்தில் இல்லை என்று நாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், அவரிடத்தில் நான் நெருங்கி போக வேண்டும் என்று நாம் தீர்மானம் எடுக்கிறோமா? இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. ஓகே, அபக்கூக் 1வது அதிகாரம் 12 - 14 முடிய இந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். என்ன ஒரு விஷயங்களை தேவனானவர் கூறுகிறார் என்று. எஸ், 12 முதல் 14 வரை ஹபக்குக் 1வது அதிகாரம். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கன்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின்னை துரோகிகள் நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? ஆமென். அபக்கூக் 2வது அதிகாரம் 2வது வசனங்கள் 13, 14 கூட நாம் படிக்கலாம். மறுபடியும் அபக்கூக் 2வது அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14. இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். கிரேட். சகோதர சகோதரி, தேவனுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது? சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். இதுதான் தேவனுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுதான் தேவனுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. எப்படியாக இந்த சமுத்திரம் முழுவதுமே நீரினால முழுகி இருக்கிறதோ, அதே போல இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய அந்த அறிவினாலையும் தேவனுடைய மகிமையினாலையும் முழுகி இருக்க வேண்டும். அதுதான் தேவன் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கூட தேவனுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது? தேவனுடைய மகிமை, அவருடைய அறிவு எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்றுதான் அவருடைய விஷயமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, ஓகே, இன்றைக்கு தேவனானவர் நிச்சயமாக அற்புதத்தின் தேவனா இருக்கிறார். சோ வசனம் 4 நாம் பார்க்கும் பொழுது எஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ரோ. சோ வசனம் 4 நாம் பார்க்கும் பொழுது God says the righteous will live by faith. தேவனானவர் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது நீதிமான் எப்படியாக பிழைப்பான் என்று நாம் பார்க்கும் பொழுது நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வார் என்று கடவுள் கூறுகிறார். இன்றைக்கு துன்மார்க்கர்கள் அவர் எப்படியாக வாழ்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அநேக துன்மார்க்கமான வேலைகளை செய்து அவர்கள் வாழலாம். ஆனால் இன்றைக்கு தேவனானவர் நம்மை எப்படியாக கூப்பிடுகிறார் என்று நாம் சொல்லும் பொழுது நீதிமான் விசுவாசத்தோட வாழ்வதற்காக தான் இன்னைக்கு அழைக்கிறார். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய தற்போதைய நிலை துன்பமா இருக்கலாம், அநேக வழியில இருக்கலாம், அநேக கஷ்டத்துல இருக்கலாம். நாம் இன்றைக்கு நீதிமானாக விசுவாசத்தோட நாம் நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருக்கிறோமா என்று நாம் தியானிக்க வேண்டுமா இருக்கிறது. ஆமென். நிச்சயமாக அது முடியும் நம்மளால முடியும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய தேவன் அற்புதத்தின் தேவனா இருக்கிறார். ஓகே, இன்றைக்கு 2வது குறிப்பாக நான் என்ன சொல்ல விருப்பப்பட்டுகிறேன் சொல்லும் பொழுது அவர் முன் அமைதியாக இருப்போம். ஆமென். நிச்சயமாக இந்த உலகம் அநேக விதமான அட்டுழியம் நடந்து கொண்டிருக்கலாம், கரப்ஷன் நடந்து கொண்டிருக்கலாம், அநேக விதமான கடலுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம்.
அவர்களுடன் நாம் சேராமல் நாம் தேவன் முன் அமைதியாக இருக்கும் பொழுது, ஜெபத்தின் மூலியமாகவும் வேதத்தின் மூலியமாகவும் அவர் முன் நாம் அமைதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் ஒரு விடையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதுதான் 2வது அபக்குக்கு 20வது வசனத்துல சொல்கிறார், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக அமைதியாக இருக்கட்டும். ஆமென். சகோதர சகோதரி, நாம் கஷ்டப்படுகையில் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அவர் முன் அமைதியாக இருப்பதுதான். ஓகே, அவருக்கு தெரியும், அக்கறை காட்டுகிறார். ஆமென். அவர் அக்கறை காட்டுகிற தேவனா இருக்கிறார். அவருக்கு தெரியும் எப்பொழுது நமக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லது இந்த துன்பங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த வலிகள், நம்ம சுற்றி இருக்கிற இந்த சமுதாயங்கள் நமக்கு கொடுக்கிற அந்த கஷ்டங்களை பார்த்து நாம் அமைதியை இழந்து விடுகிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டுமாக இருக்கிறது. ஆமென். நாம் இயேசுடைய வாழ்க்கையை கூட பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ ஏளனங்கள் இயேசுவை செய்யும் பொழுது அந்த சிலுவையில் இருந்து அவர் இறங்காத படிக்கு அவர் அமைதியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை, நாம் தேவன் முன் அமைதியாக இருக்கிறோமா? இன்றைக்கு சில விஷயங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது அமைதியை இழந்து விடுகிறோம். நம்ம குடும்பங்களில் இருக்கலாம், சகோதரியுடன் இருக்கலாம், கணவர் மனைவியோட இருக்கலாம், ஓகே, அப்பா பிள்ளைகளோட இருக்கலாம், ஓகே, மக்கள் சபைகளோட இருக்கலாம், இல்ல மக்கள் அரசாங்கத்தோட இருக்கலாம். இன்றைக்கு அமைதியை இழந்து நாம் நம்மளுடைய சொந்த ஒரு கோபங்களையும் நமக்குள்ள இருக்கிற அந்த வைராகியத்தோட நாம் வாழ்றதுக்கு முடிவெடுக்கும். ஆனா இன்னைக்கு தேவனானவர் சொல்லுகிறார், ஓகே, சோ தேவனிடத்தில் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் தினதோறும் அமைதியாக தேவனிடத்தில் போய் ஜெபிக்கிறோமா? வசனம் நாம் படிக்கிறோமா? என்ன விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்தாலும் அந்த விஷயங்களை நாம் தேவனிடத்தில் அமைதியாக எடுத்துக்கொண்டு போகிறோமா? போகும்பொழுது நிச்சயமாக தேவனானவர் நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கடைசியாக அபக்குக்கு 3வது அதிகாரம் 17-19 முடிய நாம் படித்து திருவிருந்தில் நாம் பங்கு கொள்வோம். அபக்குக் 3:17 முதல் 19 வரை. எஸ் ப்ரோ. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கண்மலை, மான்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். ஆமென். சகோதர சகோதரிகளே, அபக்குக்கானவர் அவருடைய புகார் எப்படியாக கொடுத்தார்? ஆரம்பத்துல நாம் பார்க்கும் பொழுது அவருடைய புகார் என்னவாக இருந்தது? ஏன் இந்த மாதிரியான சோதனைகள், ஏன் இந்த மாதிரியான வெறுப்புகள், ஏன் இந்த மாதிரியான அட்டூழியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது? அது அவருக்கு மிகவும் பாதித்த ஒரு விஷயமாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அவரு அபக்குக்கு புஸ்தகத்தை எழுதி கடைசியாக 3வது அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது அவருடைய முடிவுரை எப்படியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாக போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாடாமல் போனாலும், கடையில் ஆட்டு மந்தைகள் முதல் பெற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களாய் போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். இந்த மாதிரியான ஒரு மன உறுதிக்கு அபக்குக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஓகே, சோ இன்றைக்கு நாம் கூட முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது,
நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்களிலா இருக்கலாம், நம்மளுடைய சொந்த தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கலாம், ஓகே, நம்மளுடைய சமுதாயத்திலயா இருக்கலாம். அநேக விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும் பொழுது ஓகே, நிச்சயமாக தேவன் அதிசயம் செய்கிற தேவனா இருக்கிறார், நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நீதிமான் எப்படி விசுவாசித்தினால் பிழைப்பானோ அதே போல நாம் கூட விசுவாசித்தினால் பிழைக்கிறதுக்கு நாம் முடிவெடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுது நிச்சயமாக வசனம் சொல்லுகிறது, அப்பகுடைய அந்த மன உறுதி தான் நமக்குள்ள கூட வர வேண்டும். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும், என்ன காரியங்கள் நடந்தாலும் நான் தேவனுக்குள் களி கூறுவேன், தேவனை தரிசித்து அவருடைய சன்னிதானத்தில் நான் இருப்பேன். அந்த ஒரு மன உறுதி நாம் இன்னைக்கு எடுக்க வேண்டுமா இருக்கிறது சகோதர சகோதரிகளை. ஓகே, சோ அவருடைய சன்னிதானத்துல நாம் போய் அமைதியாக காத்து இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஓகே, சோ நாம் சில நேரங்களில் அமைதி இழந்து நம்முடைய சுய யோசனைகள் மூலியமாகவும், சுய சிந்தனைகள் மூலியமாகவும், சுய கோபத்தின் மூலியமாக அநேக காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செய்யறதுக்கு நாம் ஆரம்பிப்போம். அதெல்லாம் விட்டு தேவனிடத்தில் நாம் அமைதியாக இருந்து அவரை நாம் தரிசிப்போம். ஆமென். அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம், அவரிடத்தில் நாம் நம்பிக்கை வைப்போம். இன்னைக்கு திருவிருந்தில் எடுக்க போகும் நாம், ஓகே, சோ இன்னைக்கு நாம் யோசிக்கலாம், இன்னைக்கு நான் தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேனா அப்படின்னு சில கேள்விகளை நாம் கேட்கலாம். தியானிப்பதற்காக ரோமர், ஓகே, இந்த வசனத்தை நாம் படித்து தியானித்து நாம் முடிக்கலாம், திருவிருந்திற்கு போகலாம். ரோமர் 8வது அதிகாரம் 35 வசனத்தை நாம் படிக்கலாம். சகோதரர் நமக்காக படிப்பார். ரோமர் 8:35. ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 35. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளை போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவன் ஆனாலும், தேவ தூஷணங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ் காரியங்கள் ஆனாலும், வரும் காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். ஆமேன். ஆமென். ஓகே, சகோதர சகோதரிகளே, நாம் இங்க பார்க்கும் பொழுது என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், என்ன வேதனைகள், ஓகே, என்னவானாலும் தேவன் இடத்தில் இருக்கிற அந்த அன்பு யாராலையும் பிரிக்கக்கூடாது. ஆமென். ஆதியில இருந்த அந்த அன்பு, தேவன் மேல் வைத்திருந்த அந்த அன்பு யாராலும் பிரிக்க முடியாத அளவுக்கு நாம் தேவனிடத்தில் நெருங்கி அவரிடத்தில் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதர சகோதரர்கள், அது எப்படியாக நடக்கும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது, தேவனுடைய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறார் என்று நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை யாராலுமே பிரிக்க முடியாது. இன்றைக்கு நாம் திருவிருந்தில் எடுக்கும் பொழுது இந்த அன்புக்காகத்தான் தேவனானவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். இந்த அன்புக்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவரை தியாகமாக நமக்கு கொடுத்தார். இந்த அன்பை நாம் ருசித்து தினந்தோறும் நாம் வாழ்வோம். ஓகே, சகோதர சகோதரி, இந்த நேரத்துல நாம் திருவிருந்தில் எடுக்கும் பொழுது இயேசுடைய அன்பிலிருந்து யாராவது நம்மை பிரிக்கிறார்களா? நம்முடைய தன்னலம் நம்மை பிரிக்கிறதா? நம்மளுடைய சுயநலம் நம்மளை பிரிக்கிறதா என்று நாம் நினைத்து ஓகே, அபுக்குக்கு இருந்த அந்த ஒரு மன உறுதி கடைசியில எப்படி அபுக்குக்கு வந்ததோ அதே போல அந்த மன உறுதி நமக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு தேவனிடத்தில் நாம் இந்த வேலையில நாம் ஜெபிப்போம். ஒரு 10 செகண்ட் நாம் எடுத்துக்கொண்டு தியானிப்போம். அமைதியாக தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் இருந்து ஒரு 10 செகண்ட் ஆன பிறகு, நொடி ஆன பிறகு நாம் ஜெபிப்போம், திருவிருந்தில் பங்கு கொள்வோம்.
ஓகே, ஜெபிப்போம் சகோதர சகோதரிகளே. இதோ தகப்பனே, இந்த அருமையான வசனங்களை எங்களுக்கு தியானிப்பதற்கு கொடுத்தமைக்காக நமக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிற தகப்பனே. எப்படியாக அபகுக்கு மூலியமா தகப்பனே துன்பத்தின் தற்போதைய நிலையை பற்றி எங்களுக்கு அறிவித்தீர் கர்த்தாவே. துன்பத்தின் தற்போதைய நிலையை பார்க்கும் பொழுது கர்த்தாவே, எங்களுக்குள்ள அநேக விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கர்த்தாவே. அநேகமான கேள்விகள் எங்களுடைய எண்ணங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கர்த்தாவே. ஆனால் அபகுக்கு எப்படியாக முடிவரையில என்ன சொன்னாரோ கர்த்தாவே, என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் நான் தேவனுக்குள் களி கூர்ந்து அவர் என் கண்மலை என்று நினைத்து நான் இருக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தாவே, அந்த ஒரு மன உறுதிக்கு அவர் வந்தார் கர்த்தாவே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கர்த்தாவே, எதுவுமே எங்களை பாதிக்காம நாங்க உங்களை சார்ந்து வாழ்றதுக்கு நீங்க கிருபை செய்தலும். அது மட்டும் இல்ல கர்த்தாவே, வசனங்கள் சொல்லுகிறது போல எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு எங்களை ஆசீர்வதியும், எங்களை உபயோகப்படுத்தும். உங்களுடைய அன்புக்காக நன்றி. உங்களுடைய அன்பு மூலியமா கர்த்தாவே இயேசுவை எங்களுக்காக கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கர்த்தாவே அவருடைய உயிரை எங்களுக்கு அர்ப்பணித்ததுக்காக நன்றி செலுத்தி கர்த்தாவின் திருவிருந்தல் நாங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து சுயநலமான வாழ்க்கையை எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு கர்த்தாவே தன்னலமான கர்த்தாவே இந்த உலகப்பூர்வ சார்ந்த ஒரு வாழ்க்கை எடுத்துக்கொண்டு உமக்கு சார்ந்த வாழ்க்கை வாழ்க்கைக்கு இந்த கிருபையில வேண்டும் இந்த வேலை ஜெபித்து இதுல இயேசுவின் மூலியமா ஜெபிக்கிற ஜெபம்க்கு நல்ல பிதாவே, ஆமென். உம்மை போல யாரும் இல்லை, எந்த நண்பர் இயேசுநாதா. உம்மை போல யாரும் இல்லை, எந்த நண்பர் இயேசுநாதா. தாயைப் போல பெற்றெடுத்தீரையா,
இயேசுநாதா உம்மை போல யாரும் இல்லை மாயை போல தந்தை போல என்னை தாங்கினீரே. மாயை போல தேற்றினீரையா, தந்தை போல என்னை தாங்கினீரே. சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தோட நமக்கு ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது. அடுத்த வாரம் நமக்கு யூடியூப் மூலமா தான் சர்வீஸ் நடக்கும். தனித்தனியாக லிங்க் அனுப்புவாங்க. ஆங்கிலம், தமிழ், கன்னடா 3த்துக்குமே தனித்தனியாக லிங்க் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம வாரம் வாரம் நமக்கு வெள்ளிக்கிழமை மீட்டிங் நடக்குது. ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் அப்படின்ற தலைப்புல நமக்கு குடும்ப சபை வாயிலாக அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தவறாம உங்க சீஷர்களை கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்க. இப்ப கூட நமக்கு ஸ்கிரீன்ல நம்மளுடைய சபையோட காணிக்கைக்கு உண்டான அக்கௌண்ட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. தயவு செய்து உங்கள் மாத காணிக்கையை தவறாமல் செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா உங்க குடும்ப சபை தலைவரை நீங்கள் அணுகுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்று மதியம் கூட இந்த குழந்தைகளுக்கான பாட வகுப்புகள் மதியம் 12:30 மணிக்கு நடைபெறும். உங்களுடைய குழந்தைகளை தவறாமல் உற்சாகப்படுத்தி கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம்முடைய சகோதரர் வசந்த் அவர்கள் ஜெபத்தோடு கொண்ட இந்த ஆராதனை முடிப்பார். நன்றி. மன்னிக்கணும், இன்னைக்கு குழந்தைகளுக்கான இது கிடையாது. இன்னைக்கு 12:30 மணிக்கு. இன்னைக்கு மாத கடைசினால கடைசி வரனால இல்லை, அடுத்த வாரம் இருக்கு. தேங்க்யூ. Yeah, Jaykumar bro, breakout session. ஜெபம் ப்ரோ. ஓகே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காகவும் நன்றி சொல்லிடும் ஆண்டவரே. வணங்கிறோம், வாழ்த்துகிறோம் ராஜா. இப்பொழுது கூட அற்புதமான ஒரு நல்ல செய்தி கேட்க கிருபை செஞ்சீங்க. நீர் தாமே ராஜா. நாங்க அந்த செய்தியில கொடுக்கத்தாவே கேட்ட விஷயங்களை உண்மையிலேயே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ஏற்படுற எந்த ஒரு கஷ்டம், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது ராஜா, உம்மிடத்தில் நாங்கள் அதிகமாக கிட்டி சேருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய கையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராய்ச்சியில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் நிறைய பொருட்படுத்தும் வழிநடத்தும் துதிக்கணும் நமக்கே செலுத்திடும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ராஜா எங்களுக்காக மறுத்து இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.